இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தினி 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நந்தினி சீசன் 1 சன் டிவியில் நல்லாவே டெலிகாஸ்ட் ஆச்சு. நந்தினி சீசன் 2 அதாவது பேலன்ஸ் எபிசோட்ஸை சீசன் 2வாக கன்வெர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுருந்தோம். ஆனால் அதை டப்பிங்கும் பண்ணவே இல்லை, இன்னும் வரைக்குமே எதுவுமே ஆகலை. என்னடா கதை அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு வந்தோம். ஸோ நம்ம சேனல்லே அதுக்கான எபிசோட்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து 2 எபிசோடு 3 எபிசோடு வாரத்துக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சலாம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு எபிசோடு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? அதை தவிர்த்துட்டுரும். சரி, நந்தினி 2க்கு என்னதான் அப்டேட் வந்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நந்தினி 2 ஃபஸ்ட்டு கன்னட மொழியில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போது தெலுங்குலையும் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டப்பிங் பண்ணி. ஸோ மேபி சீக்கிரமாகவே நந்தினி 2வை தமிழில் பார்க்க வேண்டிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணேன். ஆனால் சன் டிவியில் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் கலைஞர் டிவியில் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கலைஞர் டிவிலையும் வர சீரியல்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றச்சதில் நந்தினி 2வை அதில் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நந்தினி 2 வந்தால் கண்டிப்பாக கலைஞர் டிவியில் தான் வரும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு வராங்க. இப்போது உதயா சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வர நந்தினி 2 சீரியலை கூடிய சீக்கிரமே சன் டிவி வாங்கும் அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த நந்தினி சீரியலில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, நாளைக்கு கண்டிப்பாக நந்தினி 2வோட அடுத்த எபிசோடு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கடுத்த வாரத்துலேருந்து வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லை 3 எபிசோடு அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி, நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்போ கிளிக் பண்ணுறீங்க. சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டா.